வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணியன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையாளர்களே, அறிவிலே உயர்நிலையில் உள்ள மனவளக்கலை பயிற்சியாளர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை வாழ்த்துக்களாக உங்களோடு பகிர்ந்து அற்புதமான நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கம் ஐடி இயக்குநரகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நினைவுகளோடு நாம் நோய்க்கு இடம் கொடேல் என்கிற தலைப்பிலே ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அத்திச்சூடியிலே நகர வர்க்கத்திலே நாம் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். மகரிஷி அவர்கள் ஒரு கவியிலே, குறிப்பாக காயக்கல்ப கவியிலே, வித்தளவு அழுத்தமொடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை வித்தினது பெருமையினை உணரா முன்னர் அளவு முறை மீறி மாறி அனுபவிப்போர் உயிர் நட்டமாம். வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். இந்த வரி வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். உடல் கட்டமைப்பு, மனதோட தன்மை ரெண்டுமே வித்தினுடைய அளவோட அழுத்தத்தோட தொடர்புடையது. அதற்கு ஏற்றாற் போலதான் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், பாடி அமைப்பும் மனதோட தன்மையும் அமைகிறது. இந்த பெருமையை அறியாம அளவும் முறையும் மீறியோ மாறியோ அனுபவிச்சவங்களுக்கு உயிர் நட்டமாய் போயிடும். வினை விளைவாய் இந்த அளவு முறை மீறி மாறி செஞ்ச செயலுக்கு விளைவாக நோய்களும் உருவெடுக்கும் அப்படிங்கிற தன்மையில நமக்கு இந்த கவியோட இந்த வரிகள் வரைக்கும் நமக்கு புரிந்து கொள்ளணும். இதுல 2-3 விஷயங்கள் நம்ம இதுல எடுக்கிறோம். ஒண்ணு, வித்துங்கிற ஆதாரம், அதை பத்தின ஒரு அறிவு வேணும். அதை பராமரிக்கிற பயிற்சி முறைகளை தெரிந்து வச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் வரணும். 2வது, அளவு முறை. எதை பயன்படுத்தினாலும் அதுல அளவு முறை வேணும். 3வது, வினை விளைவு. எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு விளைவு உண்டு. இப்ப செயல்ல ஒழுக்கம் வேணும். இவைகள்லாம் மீறும் பொழுது வினைக்கு விளைவா நோயாதான் வருது. நம்மளுடைய தலைப்பு நோய்க்கு இடம் கொடேல். அப்ப நோய் வராம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இவைகளிலே விழிப்பு வேண்டும். ஆக இந்த விழிப்பு நிலையை ஏற்படுத்துவதுதான் இன்றைய இந்த சிந்தனையுடைய நோக்கம். அளவு முறை மீறக்கூடாது. வித்தினது பெருமையை புரிந்து கொண்டு அதை காக்க வேண்டும். அது எப்படியெல்லாம் செயலாக்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய இன்றைய தலைப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆதியில இருப்பா இருந்த இறைநிலை தனக்கிட்டேயே இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் காரணமாகவும் தன் அதிர்வை கொண்டிருப்பதாலும் அது துகள்களாகி, துகள்கள்லாம் ஒண்ணு கூடி விண் என்ற ஒரு பௌதீக நிலையை அடைஞ்சு, பிறகு விண்கள் காலத்தால் தன் வேகத்தை குறைத்துக் கொள்ளும் பொழுது கூட்டு பக்குவ நிலைக்கு அது வரும். அப்படி வரும் பொழுது அதுல வேகம் குறைந்த, வேகம் அதிகமான விண்கள்லாம் ஒன்றை ஒன்று ஒட்டி நெருங்கி கூடி இயங்கும் பொழுது அந்த கூட்டு எண்ணிக்கைக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப மூலகங்களாகி அவைகளிலேயே பச்சை தன்மாத்திரைகளை வெளிப்படுத்தக்கூடியவையெல்லாம் பௌதீகங்களாகி இந்த பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது.
ஆதியிலே ஒண்ணுமில்லாம இருந்த ஒண்ணுதான். துகள்கள் கூடிய விண்கள் கூடிய பௌதீகம். அதாவது பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு வந்திருக்கு தோற்ற பொருள் எத்தனைக்கும். அப்படி விரிஞ்சு வந்திருக்கக்கூடிய இந்த தோற்ற பொருள்கள் எல்லாம் உணரத்தக்க வகையிலே உயிரினங்கள் என்ற ஒரு நிலை உருவாகிறது. அதுதான் இறைநிலையுடைய தன்மாற்ற ரகசியத்துல முதல்ல இருப்பா இருந்தது. பிறகு இயக்கத்துக்கு ஆற்றல் நிலையை அடைஞ்சது. சக்தி நிலையை அடைஞ்ச பிறகு அதுல ஏற்பட்ட ஆற்றல் அழுத்த திணிவு வேறுபாட்டின் காரணமாக கூட்டுப்பக்குவ நியதிப்படி தோற்றத்தை அடைஞ்சது. இருப்பு நிலை, ஆற்றல் நிலை, தோற்ற நிலைன்னு சொல்லி படிப்படியா வந்த அந்த இறைநிலை தன்னை முழுசா வெளிக்காட்டுகிறது. ஒவ்வொரு பொருள்லையும் தோற்றங்கள்லையும் தன்னுடைய இருப்பெல்லாம் காட்டுது. இயக்க விளைவு சிறப்பு, இயக்க சிறப்புகளாக. ஆனா இதெல்லாம் உணர்வதற்கு யாரும் இல்லை. விரிந்து மலர்ந்து தன்னை காட்டுகிறது, உணர்வதற்கு யாரும் இல்லைங்கிற பட்சத்துல இறைநிலை மேலும் 4 பௌதீகமும் ஒரு தெய்வீகமான நேர்த்தியான ஒரு விகிதாச்சாரத்துல கூடி இயங்கும் போது அதுல விண் என்ற முதல் பௌதீகம் சந்தர்ப்பத்தால் கூடி இயங்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் உணர்தல்ங்கிற ஒரு நிலை. இப்படி உணர்தல் அப்படிங்கிற தன்மையை பெற்ற அந்த கூட்டம் தான் உயிரினம்னு சொன்னோம். ஜடப்பொருளுக்கும் உயிர் பொருளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா, இந்த ஜடப்பொருள் மீண்டும் மீண்டும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ங்கிற அணுக்களின் கூட்டுப்பக்குவத்தால உருவாகணும். ஆனா உயிர் பொருள் அப்படி கிடையாது. தன்னை போல இன்னொன்னு உருவாக்கலாம். ஜடப்பொருளுக்கு அந்த தன்மை கிடையாது. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். ஹைட்ரஜன் உருவாகணும்னா எலக்ட்ரான், புரோட்டான் கூடணும். திரும்ப ஹைட்ரஜன் உருவாகணும்னா அதுதான் நடக்கணும். 2 ஹைட்ரஜன் கூடி ஒரு புது ஹைட்ரஜன், குட்டி ஹைட்ரஜன் உருவாவதில்லை. ஜடப்பொருளே அந்த நியதி இல்லை. ஆனால் உயிர் பொருளே கருத்தன்மை அடைகிறது. அதாவது ஜடப்பொருளே இருக்கிற மையம் வேற, உயிர் பொருளுக்கு அமைஞ்சு கொள்கிற மையம் வேற. மையம், அதாவது மையத்தோட செயல்பாடுகள் வேற. உயிர் பொருள்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அது உணர்தல்ங்கிற தன்மை அடைகிறதுனால அந்த உணரக்கூடியது எல்லாமே அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது அந்த உயிர் கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தத்துல தரமாற்றம் ஏற்பட்டு அது மையத்துல ரெக்கார்ட் ஆகுது, பதிவு செய்யப்படுகிறது. இப்ப இந்த உயிர் பொருளுக்கு ஒரு தன்மை இருக்கு, ஒரு 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 குவாலிட்டி என்னன்னா, தன்னை போல இன்னொன்னு உருவாக்குற திறனோட அது வருது. இறைநிலையுடைய தன்மாற்ற ரகசியத்துல இப்படி உயிரினங்களா தோன்றியதுல அப்படி வருது. இப்படி வரும் பொழுது என்ன கவனிக்க வேண்டியிருக்குனாக்க, இது தன்னை போல ஒரு உயிரினத்தை உருவாக்கும் பொழுது, ஜடப்பொருள் உருவாகும் போது அடிப்படையில் இருக்கக்கூடிய அணுக்களின் கூட்டு சேர்ந்துட்டா போதுமானது. எங்கே ஹைட்ரஜன் உருவானாலும் ஒரே மாதிரியான தன்மையோட இருக்கிறது. ஆனால் அந்த உயிர் பொருள் தன்னை மாதிரி இன்னொன்னு உருவாக்கும் பொழுது தான் அடைந்த அனுபவத்தெல்லாம் மேல் பதிவாக்கி அதை மேல் பதிவுகளோட சேர்த்து அது உருவாக்குது. இப்படி ஒவ்வொரு உயிரினமும் ஒன்னொன்னா மலர்ச்சி பெற்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 தன்மைகளை உணரத்தக்க அளவிலே 5 புலன்களை அமைத்துக் கொண்டு 5 அறிவு வரைக்கும் வந்த பிறகு மனிதனிடம் 6வதா ஒரு ஜீவன் ஒன்று உருவாகுது. மனிதன் சொல்றோம். அப்படி உருவாகிற ஜீவனுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து புதுசா எதையாவது உணரத்தக்க தேவை இல்லை. அதனால அது இங்க மனம்ங்கிற ஒரு சிறப்பு, ஒரு இயக்கம் அங்கே சிறப்படைகிறது. சிந்தித்தல்ங்கிற சிறப்பை அடைகிறது. எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் மனம் இருந்த போதிலும் கூட மனிதனிடம் வரும்போது முழுமை பெறுகிறது. இப்ப இங்க உயிரினங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல், இயற்கை பேராற்றல் என்ன பண்ணுதுன்னா, இயற்கை அறிவு என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, என்ன அளவுல செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுக்கு தகுந்தாற் போல அந்த உயிரினம் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழுங்கால வரைக்கும் சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடுது. மனிதனிடம் மட்டும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, சிந்தித்தல்ங்கிற சக்திக்காக, சிந்தித்தல்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஒரு செயல்பாட்டுக்காக மனிதனிடம் இந்த ஆற்றல் அபரிமிதமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனிடம் அபரிமிதமா கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய மனதுக்கு மட்டும் அந்த தன்மை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த புலன்களால்
இந்த உலகத்தை காண முடியாத அப்பால இருக்கக்கூடியத, புலன்களால் கண்டதுக்கு அப்பாலையும் இருக்கக்கூடியதை காண்பதற்கு ஏற்ற தன்மை மனதுக்கு கிடைக்கிறது. அப்ப புலனுக்கு அப்பாலான அறிவை பெறக்கூடிய தன்மை மனிதனிடம் இருக்கிறது. அதாவது சிறிதிலும் சிறிதாகவும், அதாவது கண்களால் காண முடியாத அளவுக்கு கீழே இருக்கிறத சிறிதா இருப்பதையும் அது பார்க்கலாம். பிறகு எல்லா புலன்களாலும் தான் பெற முடியாததை புலனுக்கு அப்பால் இருப்பதை அனுபவிக்கத்தக்க அளவுக்கு பெரிதிலும் பெரிதாக விஞ்ஞானம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 கருவிகளை கொடுத்தது. தொலை தூரத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு தொலைநோக்கியையும், சிறிய பொருட்களை காண்பதற்கு உருப்பெருக்கியையும் தந்தது. உருப்பெருக்கியை கொண்டு தன் கண்களால் காண முடியாத சிறிய பொருட்களையும், தொலைநோக்கியை கண்டு தன் கண்களால் காண முடியாததை வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை காண்பதற்கும் அதற்காக வேண்டிய ஆற்றல் நமக்கு அபரிமிதமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அந்த சக்தி தான் வித்து சக்தி. அப்ப அந்த வித்து சக்தியில ஜடப்பொருள்ல இல்லாத ஒண்ணு உயிரினங்களுக்கு கிடைச்சது வித்து சக்தி. அந்த வித்து சக்தியை கொண்டு தன் உயிரையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆற்றலை எனர்ஜைஸ் பண்ணிக்கொள்ளணும். புதிய உயிர் உற்பத்தி பண்ணுவதற்கான ஆற்றலும் அங்கேதான் பொதிந்து கிடக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், புதிய உயிர் எப்படி உருவாகுது. தந்தை தாய் ஈருயிர்கள் தலைத்து ஓர் உடலாகி உலகிற்கு வந்தோன்னு சொல்ற மாதிரி, ஆணிடம் இருக்கக்கூடிய விந்தணு, அந்த விந்தணு இந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு அதே போல பெண்ணிடம் இருக்கக்கூடிய கருவகத்தில் இருக்கக்கூடிய கருமுட்டை, அதுவும் இந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு 2 அணுக்களும் இணையும் பொழுது ஒரு புதிய கரு உருவாகிறது. இப்படி புதிய கரு உருவாவதற்கும், புதிய கருவிலே ஒரு உயிர் உருவாவதற்கும், ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய உயிருக்கும் ஆற்றலை தருவது எதுன்னு கேட்டா வித்து. இப்ப வித்து தான் அடிப்படை. இந்த வித்தை அடிப்படையாக கொண்டுதான் உடல் கட்டமைப்பு நடக்குது. அதான் சொன்னேன், இப்படி வந்த உயிரினா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப மனிதனா வரும் பொழுது நேரடியா மனுஷனா வந்துடல. நம்ம வந்த வழி இருக்கு, பரிணாம சரித்திரம் இருக்கு. நேரடியா மனிதனுக்கு மனித வித்தும் கிடையாது. விலங்கினத்திலிருந்து வித்து எடுத்து வந்திருக்கோம். இப்ப உயிரினத்துல கட்டமைப்பு எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்பர், அதாவது கருமையத்தின் வழியாக கடத்தப்படுகிறது. அது குரோமோசோம் வழியா முந்தைய காலத்துல வாழ்ந்த தனக்கு மூதாதையர், அப்பாவோ அம்மாவோ, நேரடியா அந்த பதிவுகள்லாம் இங்க கடத்தப்படுகிறது. இறைநிலையே எல்லாமா வந்த போதிலும் கூட அதுக்கு மேல் பதிவாக இவைகள் இருக்கின்றன. மேலும் இது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த விலங்கினங்களுடைய பதிவுகளும் சேர்ந்து வளர்த்தப்படுது. அப்ப விலங்கினத்தினுடைய பதிவு இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் நாம உருவான விதம் பார்க்கிறப்ப, இறைநிலையே நானா வந்திருந்த போதிலும் கூட என்னுடைய அந்த ஜீன்ல, அதில் உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்கள்ல இந்த பதிவுகள் இருக்கின்றன. இந்த பதிவுகள் முந்தைய கால பேரண்டிங்கோட, அதாவது அப்பா அம்மா அவங்களுடைய ஒண்ணு, பிறகு அதுக்கு முந்தைய விலங்கின பதிவுகளும் அதுல இருக்கு. விலங்கினத்தோட பதிவுகளும் இருக்கு, மூதாதையருடைய பதிவுகளும் இருக்கு. மனுஷனுக்கான குவாலிட்டியோட இருந்த போதிலும் கூட இந்த பதிவுகள் அவங்க வாழ்ந்த காலத்தினுடைய உள்ளுக்குள்ளார கொடுத்து அது வித்திலே சில குறைபாடுகள், அப்ப அந்த கட்டமைப்பிலே சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன, செல்களிலே சில குறைபாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு விதைக்குள் மரம் ஒளிந்திருப்பது போல இந்த வித்துக்குள்ளார இந்த குறைபாடுகள்லாம் ஒளிந்து கிடக்கின்றன. பிற்பாடு நாம் வாழும் காலத்துல இன்றைய கால வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற் போல நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களுக்கு ஏற்ப தகுந்த காலம் வரும் பொழுது அது வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நோயாக வெளியிடப்படுகின்றன. இது ஒரு வகையான பாரம்பரியமாக கடத்தப்படக்கூடிய குறைபாடுகள் மற்றும் நோய்க்கான காரணி ஒன்று. அப்ப முதல்ல இதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, பிறக்கும் பொழுது சில அதீதமான குறைபாடுகளோட உள்ளது இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், பெரும்பாலும் நோய் என்பது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், ஒரு வயதுக்கு அப்புறம், ஒரு காலத்துல 50-60 வயதுங்கிறதெல்லாம் தாண்டி இப்ப 30 வயதிலேயே குறைபாடுகளும் நோய்களும் வெளிக்காட்டப்படுகின்றன. 100 ஆண்டுகள் வாழ வேண்டிய மனிதன் 30 ஆண்டுகளிலே நாம நோய்க்கான சர்டிபிகேட்டை வாங்கிட்டோம்னா
70 ஆண்டுகளோட வாழ்க்கை நோயோடு வாழ வேண்டுமா? கொடுமை அல்லவா அது? ஆக இந்த இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நோயை நம்ம இல்லாம வாழ வேண்டும். அதான் நோய்க்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப இந்த ஒரு தன்மையை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒண்ணு வித்தின் வழியாக பாரம்பரியமாக கடத்தப்பட்டு இப்ப வரைக்கும் வெளிப்படுத்தப்படாம ஒருவேளை தகுந்த காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. இது ஒரு வகையான கொண்டு வந்ததுன்னு இதுக்கு பேரு. முன்வினை வினைப்பதிவா கொண்டு வந்திருக்கோம். இரண்டாவது, இந்த உடல் கட்டமைப்பை யார் பண்ணான்னு பாத்தீங்கன்னா உயிர் தான் பண்ணுது. உயிர் தான் ஒரு செல்லுக்குள்ளே உருவாகி பிறகு அந்த செல்கள் எல்லாம் பன்மடங்கு பெருக்கமடைஞ்ச வச்சு திசுக்களாக்கி திசுக்கள் கூடிய உறுப்புகளாகி உறுப்புகள்லாம் ஒருங்கிணைந்த மண்டலங்களாக அங்கே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த உடல் கட்டமைப்பு இப்படிதான் கட்டப்பட்டிருக்கிறது. யார் கட்டியது என்று கேட்டால் உயிர் தான். யார் அதற்கு இந்த கட்டமைப்பை தந்தது, கட்ட சொல்லது என்று கேட்டால் அறிவு. அந்த அறிவு தான் பேரறிவு. அதுதான் இறைநிலையிலிருந்தே வந்த அறிவு. அப்ப இறைநிலையிலிருந்தே தந்த அறிவு இந்த உயிருக்கு என்ன சொல்கிறது என்றால், வாய், மூக்கு, கண், காது இவைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல சரியா பொருத்தி உள்ளுக்குள்ளார ஹிருதய, நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல், பழக்குடல், பித்தப்பை, கல்லி, இது மாதிரி கல்லீரல், எலும்பு, கொழுப்பு, நரம்பு, அப்புறம் ரத்த குழாய்கள், சுவாசத்து குழாய்கள், அப்புறம் மூளையில் இருக்கிற 2 நரம்பு மண்டலம், அவைகளை நிர்வகிக்கிற அறிவு, இவைகள் எல்லாம் தொகுத்து அமைத்துக் கொண்டு இந்த டிஸ்க்ல, அதாவது மூலாதாரத்துல தொடங்கி மூளை வரைக்கும் ஒரு 7 மையங்களை உருவாக்கி வச்சுக்கொண்டு சப்சென்டர்ஸா அந்த பகுதியில் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் ஆற்றலை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு இந்த உடலை கட்டமைச்சு ஒரு முழு நிர்வாகத்தை உயிர் நடத்தி கொண்டிருக்கிறது. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு பாக்குறோம்? உயிர் தான். இவைகள் எல்லாம் ஒரே மாதிரியா உலகத்துல எந்த மூலையில் இருக்கக்கூடிய மனித ஒரு தோற்றமும் இப்படித்தான் இருக்கு. இதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. எப்படின்னு பார்த்தா, நிறத்திலேயோ உயரம் குட்டையிலேயோ ஒவ்வொரு உறுப்பினுடைய அமைப்பிலேயோ இருக்கு. உருவ அமைப்புல வேறுபாடு இருக்கு. ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூளையை தேட வேண்டாம். ஒரு கர்ப்பப்பையில பிறந்த 2 பிள்ளைகளுக்கு இடையிலே கூட வேறுபாடுகளை காண்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையில கூட ஒரே வீட்டுல அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் வேறு வேறாக இருக்கின்றார்கள். இந்த மாற்றம் தான் நாம கொண்டு வந்த வினைன்னு பார்க்கிறோம். ஒண்ணு மனித உரு தோற்றங்கிறது இயற்கையே கொடுத்தது. அது பரிணாம சரித்திரத்தின் அடிப்படையில, பரிணாமத்தின் அடிப்படையில ஒரு மனித உரு தோற்றம் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு. அதை துல்லியமா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரியா இந்த உயிர் கொண்டு வந்துருச்சு. மேலும் முந்தைய கால பேரண்டிங் கேரக்டர், அப்பா அம்மாட்டேருந்து வந்த அந்த பதிவுகள் எல்லாம் மேல் பதிவுகளாக எலிவேஷன் போல உடல் தோற்ற அமைப்புகள்ல மாற்றத்தை தந்திருக்கின்றன. அப்போ இயற்கை அறிவின்படி ஒரு மனித உரு தோற்றமும் கொண்டு வந்த வினைப்பதிவின்படி இந்த அமைப்பும் இருக்குது. இதை கொண்டுதான் நாம இந்த வினைப்பதிவை பத்தி புரிந்து கொள்கிறோம். இப்போ பதிவுன்னு சொல்றோம், செயலோட ரெக்கார்டு, அவ்வளவுதான். இவைகளுக்கு தகுந்தாற் போல உடல் அமைக்கப்பட்டிருக்கு. மேலோட்டமா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்கிறோம், இப்படி இருக்கு. பட் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அனுபவித்த பதிவுகள் எல்லாம் உள்ள வச்சிருந்து அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தா குறைபாடுகளோட இங்கே வந்து விடுகின்றன. பிறகு அது நோயாக வெளிக்காட்டுகின்றன சொல்லி பார்த்தோம். அதுதான் வித்திலிருந்து வந்தது. இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் உயிர் எப்படி படைச்சிருக்குன்னு பார்க்கிறோம். பஞ்சபூதங்களோட கூட்டமைப்பா தான் அந்த உடம்பு இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ் நம்ம பொதுவா சொல்றோம். நிலங்கிறது திண்ம பொருள்களுக்கு. உதாரணமா எலும்பு, கொழுப்பு, நரம்பு இதெல்லாம் திண்ம பொருள்கள். பிறகு நீர்ம பொருள் இருக்கு, ரத்தம். உடம்புக்கு ஒரு சூடு இருக்கு. காற்று உடம்புக்குள்ளேயே நம்ம வெளியில இருந்து எடுத்து பிராணசக்தி உடம்புக்குள்ளார பிராணன்கிற உயிருக்கு அளிக்கப்படுகிறது, ரத்தத்திலே கலந்து. விண் என்ற பகுதி பொருள் இதுதான் அண்டத்திலே உள்ளது, பிண்டத்தில். பிரபஞ்சத்திலே விண் என்று சொல்லப்பட்டது. சுவாமிஜி அவர்கள் அதை அழகா சொல்றார். ஆதியிலே ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதை எழுச்சி பெற்று அணு என்ற உயிர் என்று குறிப்பிடுகிறார். இப்படி இந்த
உடல் கட்டமைப்பை நம்ம பார்க்கிறோம். ஆக பெரும் நிலையில் இருக்கக்கூடிய உடம்பு, ஆகச்சிறிய கண்ணுக்கு புலனாகாத உயிர், இது ரெண்டும் கூடி இயங்கி இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு குறிப்பிடுறோம். அதுதான் இனிமை. அப்ப உடலுக்கும் உயிருக்கும் ஒரு நட்பு இருக்கணும். இந்த நட்பை பேணுவதற்கு உடல் தனக்குத்தானே ஏற்பாடு செய்து கொண்ட மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தம், வெப்பம், காற்று அப்படிங்கிற 3 சர்க்குலேஷன்ஸ் உடம்புல வச்சு அதனதன் அடர்த்திக்கு தகுந்தாற் போல, ஒன்னொன்னுக்கு ஒரு அடர்த்தி இருக்கும். நீருக்கு ஒரு அடர்த்தி, நெருப்புக்கு ஒரு அடர்த்தி, காற்றுக்கு ஒரு அடர்த்தி. அந்த அடர்த்திக்கு தகுந்தாற் போல உடம்புக்குள்ளார சுற்றுவட்டம் அமைத்து இயங்கிட்டு இருக்கும். அப்படி உடல் முழுக்க சுழன்று இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு ஏற்றவாறு சக்தி ஓட்டமும் உடம்பு முழுக்க அந்த உயிர் உற்பத்தி பண்ற சக்தி, அதுவும் உடல் முழுக்க சுழன்று இயங்கும். இப்படி இரத்த வெப்ப காற்று ஓட்டத்தின் காரணமாக சக்தி ஓட்டம் சரியா நடைபெற்றுக் கொண்டிருந்தால் உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்களுக்கும் முறையா ஆற்றல் கடத்தப்படும். ஒண்ணு கொண்டு வந்ததின் காரணமாக வந்த நோய். இப்ப நான் இரண்டாவது பேசிக் கொண்டிருக்கிறது இப்போது அமைஞ்சிருக்க இந்த சிஸ்டம். ஒரு உடல் பெற்றுவிட்டோம், அந்த உடலுக்குள்ளார இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்க சிறப்பு, அப்படி இருக்கக்கூடிய இயக்க சிறப்பு கண்ணுக்கே புலனாகாத ஒரு உயிர், ஆகாயமா இருக்கக்கூடிய உடம்பு, ரெண்டுக்கு இடையில ஒரு இணக்கத்தன்மை உருவாகணும். இந்த இணக்கத்தன்மை யார் ஏற்படுத்துகிறார் என்றால் இந்த இரத்த வெப்ப காற்றுங்கிற 3 ஓட்டங்கள். இந்த 3 ஓட்டங்களுடைய சரியான நடத்தையின் காரணமாக உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான நட்பு தொடர்கிறது. சக்தி ஓட்டம் உடலில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் முறையாக அளிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இவைகளிலே ஏற்படக்கூடிய குழப்பம், திசை மாற்றம், எதிர்த்து நிற்கிறது, எதிர் திசையில போறது, குறைபாடுகள், இவைகள் தான் முதல்ல உடம்புக்கு ஒரு பொருத்தமற்ற ஒரு தன்மையை தருகிறது. பொருந்தா உணர்வுன்னு சொல்றோம், அன்கம்ஃபர்டபிள். ஃபர்ஸ்ட் த பாடி இந்த சர்க்குலேஷன்ஸ்னால எதையிலும் தொந்தரவு ஏற்பட்டா அப்ப இங்க ஒரு தொந்தரவு நிலையை அடையுது. அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம். அது தொடர்ந்து வரும்போது வலியா நீடிக்குது. ஃபீல் அன்கம்ஃபர்ட்ங்கிறது முதல்ல பெயினா நம்ம உணர்றோம். பிறகு இந்த வலி தொடர்ந்து நீடிச்சுச்சுன்னா நோயாகுது. இந்த வலியை போக்குறதுக்கு நம்ம சில வழிமுறைகள் வச்சிருப்போம். என்ன பண்ணா வலிக்குதோ அதை பண்ணாம முந்தைய நிலைக்கு போயிடுவோம். அதாவது உட்காந்து எந்திரிக்கும் போது வலிக்குதுன்னா அப்படியே உட்காந்தே இருப்போம். உட்காந்து எந்திரிச்சா தலை சுத்துதுன்னா மீண்டும் உட்காந்துடுறோம். படுத்தா தலை சுத்துதுன்னு, படுத்திருந்து தலையை தூக்குனா தலை சுத்துதுன்னா மீண்டும் படுத்துடுறோம். அந்த மாதிரி எந்த செயல் செய்யும் போது நமக்கு பொருந்தா உணர்வோ அல்லது வலியோ ஏற்படுகிறதோ அந்த செயலை செய்யாமல் நிறுத்திவிட்டு ஓய்வுக்கு செல்கிறோன்றதுக்கு பேர். சிறிது நேரம் ஓய்வு கொடுத்து இந்த உடம்பு சமநிலைக்கு வந்த பிறகு மீண்டும் முயற்சி பண்றோம். அப்ப சரியாகிவிட்டால் பிரச்சனை இல்லை, உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை என்றால் மீண்டும் எழுந்திருக்கும் பொழுது அதே மாதிரியான தொந்தரவுகள் வருகிறது என்றால் அங்கே சிக்கல் இருக்கிறது என்றோம். ஏதோ ஒரு ஓட்டத்திலே தகராறு ஏற்பட்டு சிக்கல் வருகிறது என்று பார்க்கிறோம். அப்ப அதுதான் நோய் என்ற தன்மையை குறிக்கிறோம். அப்ப நோய் என்பது எப்ப வருகிறது என்றால் உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு பொருத்தமற்ற சூழல் ஏற்பட்டு அது ஒரு பொருந்தா உணர்வை அடைந்து அந்த பொருந்தா உணர்வு தன்னுடைய உடல் சக்தியாலேயே, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியாலேயே சரி செய்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அந்த சூழல இருந்து கடந்து அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போறப்ப ஏற்படக்கூடிய அந்த ஒரு தன்மையைத்தான் நம்ம நோய் என்று குறிப்பிடுகின்றோம். நோயை பற்றி ஜெனரல் 2 வகையை சொல்றோம். ஒண்ணு கொண்டு வந்த நோய், வரும்போதே ஜீன் வழியா எடுத்துட்டு வந்தது. 2வது கட்டமைப்பு கொண்டு வந்த பிறகு இங்கே நடக்கக்கூடிய இயக்கத்தின் காரணமாக, இயக்கத்திலே ஏற்படக்கூடிய குளறுபடிகளின் காரணமாக வரக்கூடிய நோய். அப்ப இங்கே மிகினும் குறையினும் நோய் செய்யும். ரத்தம், வெப்பம், காற்று, இந்த 3க்கு ஓட்டங்கள்ல அது மிகுந்து போனாலும் நோய், அது குறைஞ்சு போனாலும் நோய். உடம்புல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் உயர்த்தாள்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. ஏன்னா பிளைன்ல நடக்கும்போது ஒரு அளவுல இருக்கும், ஹில்ல நடக்கும்போது ஒரு எலிவேட்டடா, அதாவது ஒரு உயரமான இடத்துல நடக்கும்போது ஒரு விதமான ரத்த ஓட்டம் மாற்றம் தேவைப்படும். அது எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம், போயிட்டு திரும்ப வந்துடணும். எவ்வளவு தூரம் வரைக்கும் கீழே போகலாம், திரும்ப மேலே ஏறிடணும். கீழே போனது மேலே ஏறாம அப்படியே நின்றுட்டாலும் தப்பு, மேலே போனது கீழே வராம நின்றுட்டாலும் தப்பு. இந்த உயர்த்தாள் அப்படிங்கிற இந்த 2க்கு இடையில இந்த ரத்தத்துடைய அளவு கூட குறைச்சு ஓடி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இதெல்லாம் சரியா நடந்துகிட்டே இருக்கணும், ரெகுலேஷன்ஸ். அப்படி நடக்காம அது பியாண்ட் தட், அந்த அளவை கடந்து அது போகும் பொழுது அப்பொழுதுதான் அதை நம்ம பேர் வைக்கிறோம்
ஒண்ணு பிளட்டோட ரத்தத்திலே அதனுடைய அழுத்தம் கூடும் பொழுது அதை உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லி அதை கீழே போய் நின்றுட்டு வராம விட்டால் அதை வந்து நம்ம தாள் அப்படின்னு சொல்றோம். அது லோ பிரஷர் அண்ட் ஹை பிரஷர் சொல்றோம். அதான் நோய். உடம்புக்குள்ளே ஒரு சூடு மெயின்டைன் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்க காஷ்மீர்ல போய் இருந்தாலும் சரி, புற வெப்பச்சூழல் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த உடம்புக்கான 98.4 டிகிரி வெப்பம் உள்ளுக்குள்ள பராமரிக்கப்படுகிறது. எத்தனை அழகிய கட்டமைப்பை இந்த உயிர் ஏற்பாடு பண்ணியிருக்கு என்று பாருங்க. உங்களுடைய புறச்சூழல் என்னவாக இருந்தாலும் அகத்திலே உங்க உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்புற வெப்பத்தை சரியாக பராமரிக்கிறது. ஆனால் உட்புற வெப்பம் தன்னுடைய அந்த அளவு முறையை கடக்கும் பொழுது, அந்த அளவை அது கடக்கும் பொழுது, மேலே ஏறும் பொழுது அதை ஜுரம் என்று குறிப்பிடுகின்றோம், கீழே வரும் பொழுது அதை ஜன்னி என்று குறிப்பிடுகின்றோம். இப்படி உடம்பு இந்த இரண்டாவது ஓட்டமா பார்த்தா வெப்ப ஓட்டத்தால ஏற்படக்கூடிய மாற்றத்தாலையும் நாம நோய் வர்றதை பார்க்கிறோம். பிறகு காற்று, இது முக்கியமான நுரையீரல் பகுதியை சார்ந்தது. நுரையீரல் மிக முக்கியமான வேலையை செய்யுது. எல்லா உறுப்புகளுக்கும் மிக முக்கியத்துவம் இருக்கு. யாரும் இதுல வந்து கூடவோ குறைச்சோ கிடையாது. முகவாய்க்கும் அளவாய்க்கும் முக்கியத்துவம் உண்டு. இதுல யார் கூட யார் குறைச்சு யாருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லாரையும் ஒரே போலதான் நம்ம பார்க்கணும். எல்லா உறுப்பும் சரியாக பராமரிக்க வேண்டும். நுரையீரலுடைய வேலையை நம்ம பார்க்கிறோம். ஹார்ட்ல வந்து மேல 2 குழாய் இருக்கு, கீழே 2 குழாய் இருக்கு. மேல இருக்கிற ஒரு குழாய் வழியா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்பு சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரத்தம் வந்து ஹார்ட்டுக்குள்ளார அந்த உடம்பு முழுக்க எல்லா செல்லுக்கும் ஆற்றலை கொடுத்து விட்டு அது கொடுக்குற கழிவெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து இந்த ஹிருதயத்திலே அது மேல் பகுதியிலே ஒரு வால்வு வழியா திறந்து கொடுக்குது. அது கீழே ஒரு வால்வை ஓபன் பண்ணி அதை வந்து நுரையீரலுக்கு அனுப்புது. நுரையீரல் மிக முக்கியமான பணி ஒன்றை செய்கிறது. வெளியே உள்ள காற்றை உறிஞ்சி அதுல இருக்கிற ஆக்சிஜனை பிரிச்செடுத்து உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிச்சு செய்து அதிலே ரத்த பிளாஸ்மாவிலே இந்த ரத்த ஆற்றலை, இந்த பிராணா சக்தியை ஏற்றி மீண்டும் இருதயத்துக்கு தந்து இருதயம் அந்த சுத்தமான ரத்தத்தை தன் வால்வை ஓபன் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகள் வழியாகவும், நாடி அதாவது ரத்த நாடிகள் நரம்புகள் வழியாகவும், நாளங்கள் வழியாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் அனுப்பும். ஆக்சிஜனே ரத்த நாளங்கள் வழியாதான், ரத்தத்தின் வழியாதான் கடத்தப்படுகிறது. ஒவ்வொரு செல்லும் தனக்கு தேவையான ரத்தத்தை வாங்கி கொள்கின்றன. இப்படி கீழ் நோக்கி பாய்ந்த ரத்தம் கீழே இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்துட்டு மேல் நோக்கி போகும்போது மூளை செல்களுக்கு தர வேண்டும். இந்த நுரையீரல் போதிய அளவுக்கு ஆக்சிஜனை தரவில்லை என்றால், போதிய அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணவில்லை என்றால், உடல் பகுதி கழுத்துக்கு கீழே அது சுறுசுறுப்பாக இருந்த போதிலும் கூட மேலே ஏறும் பொழுது இந்த செல்கள் எல்லாம் கன்சம்ஷன் பண்ணிட்டு பயன்படுத்தி கொண்டு மிச்சத்தை தான் மேல அனுப்புது. அப்படி மேல அனுப்பும் போது அந்த மூளை செல்களுக்கு ஆக்சிஜனோட அளவு போதவில்லை என்றால் அது மூளை சோர்வு அடையும், நினைவாற்றல் மங்கும், சிந்தனா சக்தி குறையும். அப்ப அந்த மூளைக்கு இருக்கிற செல்களுக்கு ஆக்சிஜன் கூட போக வேண்டும். அப்படி என்றால் இங்க நுரையீரல் மிக சரியாக தன்னுடைய சுருங்கி விரியும் தன்மையின் மூலமாக காற்றை நன்கு உள்ளிழுத்து அதிகப்படியான ஆக்சிஜனை அங்க உற்பத்தி செய்ய வேண்டும். இதற்காகத்தான் இங்கே இந்த நுரையீரலுக்காக தனி பயிற்சியாக மூச்சு பயிற்சியை நாம் குறிப்பிடுகின்றோம். அப்ப இந்த காற்றோட அளவு, ஆக்சிஜனோட அளவு குறையும் பொழுது இந்த உடம்புக்கு நோய் செய்கிறது. மேலும் இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலை நுரையீரல்ல பண்றாங்க. அங்கே தங்கிய கழிவுகள் தேக்கம் பெற்று சரியான முறையிலே கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருந்தால் அதுவும் நோய் செய்யுது. காற்றின் காரணமாக அந்த ஓட்டங்கள்ல தடையை ஏற்படுத்தும். நுரையீரல்ல அதனுடைய ஃபங்க்ஷன்ல குளறுபடி ஏற்பட்டால் இருதயத்திலே பிரச்சனை ஏற்படும். இருதயம் ஜெனரலா பிரச்சனைக்கு உள்ளாகாது என்பது பொது கருத்து இருக்கு. ஆனால் அது இந்த நுரையீரலுடைய சரியான இயக்கம் இல்லாம இருந்தா, அதுல பாதிப்பு ஏற்பட்டால் அது ஹிருதயத்தை பாதிக்கலாம். அதே போல ரத்த நாளங்கள் வழியாக செல்ல வேண்டிய ரத்தம் அதுல தடை ஏற்பட்டால், அது அடைப்புன்னு சொல்றாங்கல்ல, அது போல ஏற்பட்டால் அவைகளால் ஒரு பிரஷர், பேக் பிரஷர் ஏற்பட்டு அதன் மூலமாக அழுத்தம் தாங்க முடியாமல் இருதயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம். இருதயம் மிக முக்கியமான பகுதி தான். இப்படி பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படி இந்த 3 ஓட்டங்கள், ரத்தம், வெப்பம், காற்றுங்கிற இந்த 3 ஓட்டங்கள்ல ஏற்படக்கூடிய குளறுபடிகள், அதனால ஏற்பட்ட குளறுபடியால இந்த சக்தி ஓட்டம் தடைபட்டு போயிடும். ஏன்னா அந்த சக்தி ஓட்டம் போகணும்னா இந்த 3 ஓட்டங்களும் சரியா இருந்தா மட்டும்தான் உடம்புல
எனர்ஜி எங்கனையாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம, எங்கனையாவது குறுக்கு ஏற்படாம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்களுக்குள்ளேயும் சரியா சுழன்று இயங்க முடியும். அப்ப அந்த சக்தி ஓட்டம் சரியா போகல அப்படிங்கிறப்ப உயிருக்கும் அது மின்குறுக்கு ஏற்பட்டு அங்கே வலி தொடர்ந்து நோய் வந்து மரணம் வரைக்கும் சம்பவிக்கிறது. அப்ப இந்த முக்கியமான ஒரு பகுதி என்ன என்றால் உடல் இயக்கங்கள். உடல் இயக்கங்கள்ல இந்த 3 ஓட்டங்களை சீரமைக்க வேண்டும். நாம 2வது வகையா உடல் இயக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு கொண்டு வந்த வினை, அதுக்கு பதிவுக்கு ஏற்ப அது காலத்தால வெளிப்படுத்தக்கூடிய திறன், அது வித்தின் வழியாகவே வந்தது. 3வது கட்டமைக்கப்பட்ட அந்த உடலிலே இயங்கக்கூடிய இந்த இயங்கும் தன்மைகள், இவைகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நோய் வருவது. 3வதாக நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், அதுதான் மனம். மனம் என்பது உயிரினுடைய ஒரு ஆற்றல், ஜீவகாந்தம். மூளையின் வழியாக செயல்படும் பொழுது அது மனம் என்ற அளவிலே செயல்படுகிறது. மூளைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. உயிர் தம்முடைய உடனடி சப்பார்டினேட்டாக, உடனடி பிரதிநிதியாக யாரை வைத்திருக்கிறது என்றால் மூளையை வைத்திருக்கிறது. அதற்கான அந்த கட்டமைப்பு உடலில் எப்படி பண்ணிருக்கிறது என்றால், மூலாதாரத்தில் இருந்து மூளைக்கு ஒரு பைப் லைன், அதான் தண்டுவடம், அதன் வழியாக ஆற்றலை நேரடியாக மூளைக்கு தந்து, மூளைக்கு 2 நரம்பு மண்டலங்களை தந்து, ஒன்று தானியங்கி நரம்பு மண்டலம், இன்னொன்னு மைய நரம்பு மண்டலம் சொல்லி 2 நரம்பு மண்டலங்களை தந்து உடலை இயக்கங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் உடல் இயக்கங்களை நடத்துவதற்கு தேவையான எல்லா கட்டளைகளை இடுவதும், அது பிறகு அந்த கட்டளைக்கு ஏற்ப அந்த உடல் செய்யக்கூடிய செயல், ஒவ்வொரு புலனும் செய்யக்கூடிய செயல் எல்லாம் எடுத்துட்டு வந்து பிரிச்சு பார்த்து அதுக்கு பதிலிடுவது, இவையெல்லாம் மிக குறைந்த கனப்பொழுதுல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி இந்த மூளை இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படி மூளைக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பாதையில தான் அங்கங்க சுழல் புள்ளிகளை அமைத்துக் கொண்டு, அதாவது மூலாதாரத்துல தொடங்கி மூளை வரைக்கும் இடையிலே சுழல் புள்ளிகளை அமைத்துக் கொண்டு, அந்த புள்ளிகளிலே தனது ஆற்றலை சேமித்து வைத்துக் கொண்டு, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் ஆற்றலை கடத்துவதற்கு இந்த உயிர் செய்து கொண்ட ஏற்பாடுதான் இந்த நாளமில்லா சுரப்பிகள் நம்ம அறிவியலில் சொல்லக்கூடிய, நாம மையங்கள்னு குறிப்பிடக்கூடிய இடங்கள், மையங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள். இப்படி மூளை 2 வேலையை செய்து, ஒண்ணு இந்த உடல் இயக்கங்கள் எல்லாம் நடத்துவதற்கு 2 நரம்பு மண்டலங்களை வைத்து செயல்படுகிறது. 2வது இந்த உயிர் உற்பத்தி பண்ண ஜீவகாந்தம் அப்படிங்கிற அந்த ஆற்றலை கொண்டு மூளையின் வழியா செயல்படும் பொழுது அது ஒரு ஃபங்க்ஷனல் வேல்யூ, செயல்படும் தன்மையில அது மனம் என்ற வேலையை அடைகிறது. மனம் 2 வேலையை செய்யுது. ஒன்று, இந்த புலன்கள் இந்த பிரபஞ்சத்தை, அதாவது தனக்கு வெளியில இருக்கக்கூடிய இயக்கங்களை, காட்சிகளை அனுபவிச்சு அந்த அனுபவத்தால் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் என்ன அனுபவிக்கிறதோ, என்ஜாய் பண்ணுகிறதோ அதெல்லாம் ரெக்கார்ட் செய்கிறது, சேமித்து வைக்கிறது. 2வது, தான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பதிவுகளை, தான் இப்ப என்ன நடந்ததோ அவையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறது இல்லையா, இவைகள் எல்லாம் மீண்டும் எடுத்து இயம்புகிறது. இந்த 2 வேலையை மனம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. பாருங்க, ஏற்கனவே ஒண்ணு வித்தின் வழியாக உயிர் ஜனிக்கும் பொழுதே கொண்டு வந்த ஒரு பதிவு. 2வது, இப்ப இந்த மனம் என்கிற ஒன்று இந்த உடல் செய்யக்கூடிய எல்லா செயலுடைய தன்மைகளையும் தனக்குள்ள பதிவாக்கி கொண்டு, அந்த பதிவுக்கு ஏற்ற ஒரு மீண்டும் எடுத்து இயம்பி இந்த வேலையை மனம் செய்யுது. அப்ப மனம் இன்னொரு பதிவை இங்கே தருகிறது. அப்ப இதுவரைக்கும் ஒரு 3 வயதுக்கு மேல மூளை கட்டமைக்கப்பட்ட பிறகு நினைவு பதிவுகள் வந்த காலத்திலிருந்து எல்லா செயல்களும் எனக்குள்ள பதிவுகளாக இருந்து எனக்கு நினைவூட்டும். அப்ப எனக்கு அறியாமலேயே நான் கொண்டு வந்த வினைப்பதிவு ஒண்ணு, அது முன்வினை. 2வது, இப்ப செய்யக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த விழிப்புணர்வு இல்லாம செஞ்ச செயல்னால நான் வச்சிருக்கக்கூடிய வினை. இந்த 2 அடுக்கு வினையோட தொகுப்பு தான் இப்ப நான் இருக்கிற தன்மை. அப்ப இப்ப இருக்கிற நான் யார் அப்படின்னு கேட்டா, 2-fold இம்ப்ரிண்ட் சொல்லுவோம். முன்வினை மற்றும் தன்வினைங்கிற 2 வினைகளுடைய ஒரு தொகுப்பா இப்ப இருக்கிறேன். அதற்கு ஏற்றாற் போல என்னுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கருமையத்திலிருந்து எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் மனமாகி, அந்த மனம் எனக்குள்ளார என்னுடைய புலன்களை இயக்கி செயல்பட தூண்டி, செயல் செஞ்சு, செயலின் மூலமா மீண்டும் ஒரு விளைவு அந்த விளைவை அனுபவிச்சு, அந்த அனுபவத்தை உள்ள பதிவு செஞ்சு, அது பிறகு அனுபவமா இப்படி சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு. இதுதான் மனம் செயல்படக்கூடிய விதம். இதுல கடைசி ஒரு 3 இயக்கம் இருக்கு. அதாவது இந்த அனுபவத்தை கொண்டு நானே அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, யாரோ பெற்ற அனுபவங்கள்லாம் இருக்கு, முந்தைய கால வரலாறு இருக்கு. இவைகள் எல்லாம் கொண்டு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த 3ல என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போ 3 விஷயங்களை நாம் இங்க எடுக்கிறோம். ஒண்ணு, இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், இந்த செயல் சரிதான், இதனாலதான் இது வந்ததா அப்படின்னு சொல்லி. பிறகு அதுல ஒரு தெளிவு நிலை வந்த பிறகு அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அந்த முடிவு தான் இன்று நமது வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தன்மை. அந்த தன்மையை
மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்க்கு இடம் கொடுக்க கூடாது. ஒண்ணு, வரும்போதே நோய்க்கான கூறுகளோட வந்திருக்கேன். ரெண்டாவது, இந்த இயங்குற உடல்ல 3 ஓட்டங்கள்ல ஏற்படக்கூடிய குளறுபடிகளாலையும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, இந்த மனம் புதுசா இப்ப வரைக்கும் செய்யற இந்த செயலெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல மீண்டும் அதே மாதிரி செயலை செய்ய வச்சு மீண்டும் பதிவை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் அது தன்மையை ஏற்படுத்துகிறது. இதுல மூன்றாவதா மனதை பற்றி இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து பார்த்துருவோம். இந்த மனம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உடலை சார்ந்து இயங்குகிறது. மனம் என்ன தன்மை அடைகிறதோ அதற்கு ஏற்றாற் போல உடல் செயல்படுகிறது. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல திடீரென்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி மனதுக்கு கிடைக்கிறது. கிடைத்த உடனே உடல் மயக்கம் அடைந்து விடுகிறது. அப்ப உடலையும் மனதையும் தொடர்புபடுத்தி பாருங்க. அப்ப மனம் ஒரு வலிமையா இல்லை என்றால் அப்ப உடல் அதே வலிமையற்ற தன்மையை அடைகிறது. ஏனென்றால் மனதுக்கும் உடலுக்கும் அப்படி ஒரு தொடர் இயக்கம் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அப்ப உடல் மனதை கொண்டு ரெஸ்பான்ஸ் ஆகிறது. அப்ப இங்கே உடலுக்கு நோய் வருவது என்பது வெறும் உடல் நோய் மட்டுமல்ல, மனதுக்கு வரக்கூடிய நோயையும் சேர்த்தான் பார்க்கிறோம். அப்ப இங்க மனம் வலிமை இல்லாத சூழல் ஏற்படும் பொழுது உடல் தன் வலிமையை இழந்து உடலுக்கு நோய் வருகிறது. அதே போல மனதிலே ஏற்படக்கூடிய களங்கங்கள், அதுதான் சினம், கவலை, வெறுப்பு, கோபதாபங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை. அப்ப இவைகளால் சில செயல்கள் பொருத்தமில்லாத செயல்களை செஞ்சு அது வினைப்பதிவுகளாக்கி அந்த வினைப்பதிவுகளெல்லாம் நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு வினைக்கான காரணியாக நான் செயல் செய்து விட்டால் அந்த துன்பத்தை எனக்குள்ளே அளிக்கும் பொழுது எனக்கு பஞ்சபூதமா இருக்கக்கூடிய நிலநீர் நெருப்பு காற்று விண்ணுங்கிற இந்த 5னுடைய ஒரு ஹார்மோனிங்கிற அந்த இணக்கத்தன்மையில ஒரு பிணக்கை ஏற்படுத்தி அந்த பிணக்கின் வழியாகத்தான் நோய் செய்ய முடியும். இப்ப இந்த 3 வகையான கருத்தை நம்ம முன்னெடுத்து பார்க்கணும். ஒண்ணு, கொண்டு வந்த பதிவு வித்தின் வழியாக வந்தது. இரண்டாவது, இந்த இயக்கங்களுடைய இயக்க சிறப்புல ஏற்படக்கூடிய குளறுபடிகள். மூன்றாவது, மனதின் தன்மையை பொறுத்து உடலுக்கு நோய் வருகிறது. மனம் நோய் அடைந்தாலும் அது உடலையும் நோய்க்கு கொண்டு போய் செல்கிறது. இங்கே நோய்க்கு இடம் கொடல் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் சேர்த்துதான். அப்ப இடம் கொடாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அவைகளுக்கு தான் மகரிஷி அவர்கள் ஒரு எளிய முறை தீர்வாக நமக்கு குண்டலினி யோக பயிற்சி முறைகளை தருகிறார். இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்றால் இதுதான் கொண்டு வந்தது விதி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைய தேதி வரைக்கும் நான் அனுபவித்த அனுபவங்கள் தவிர்க்க முடியாதது, அதுவும் நடந்து விட்டது. ஆனால் இனி செய்யக்கூடிய செயல்களிலே கவனமாக இருப்பதின் மூலமாக நான் இருக்கக்கூடிய நோயை சரி செய்து கொள்ளலாம், மேலும் தீவிர அடைய விடாம பார்த்துக்கலாம், இன்னும் நோய் வராம பார்த்துக்கலாம், ஃபர்தரா மறைந்திருக்க நோய் வராம பார்த்துக்கலாம். நோய்கள் எங்கெல்லாம் நமக்கு காட்டுகிறது என்று பார்த்தால், ஒண்ணு பருவுடலிலே பெரும்பாலும் எல்லாரும் நோயை எப்ப அடையாளம் காணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருவுடல்ல வந்த பிறகுதான் பாக்குறோம். வந்த பிறகு கண்ணுக்கு தெரிந்த அளவுல வந்த பிறகு, அல்லது உடம்புக்கு ஒரு பொருந்தா உணர்வு, ஒரு சிக்கல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது டயக்னஸ் பண்ணி பாக்குறோம். அதன் மூலமாகவும் நோயை நம்ம கண்டறிகிறோம். பெரும்பாலும் எங்கே வருதுன்னு கேட்டீங்கன்னா, உடலுக்கு, அதாவது உடல் என்கிற பருவுடலுக்கு வந்து விடுகிறது. ஆனால் நோய் அப்படி அல்ல, திடீரென்று பருவுடலுக்கு வருவதல்ல. நோய் எப்படி வருகிறது என்று கேட்டால், பருவுடலுக்கு வருவதற்கு முன்னாடியே உயிர் துகள்கள் சிதைந்து விடுகின்றன. பருவுடலுக்கு வருவதற்கு முன்னேயே உயிர் துகள்கள் அங்கே சிதைந்து விடுகின்றன. உயிர் துகள்கள் சிதைந்து விட்டதால் அங்கே காந்த களத்திலே குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. ரெண்டுக்கும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஒரு காந்த களம் குறைபாடு ஏற்பட்டதாலும் உயிர் துகள்கள் சிதைவுறலாம். ஆனால் இந்த உயிர் தான் காந்தத்தை உருவாக்குகிறது. ஆக உயிர் சிதைவுற்றதால் காந்தமும் அங்கே தன் தன்மையை இழந்து விடுகிறது. ஜீவகாந்தம். இப்ப இங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் யார் மையமா இயக்குறான்னு பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம் தான். ஜீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆகுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒண்ணு, வித்து தான் ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்கிறது. எப்படி? நேரடியா வித்து பண்ணவில்லை என்றால் கூட வித்திலிருந்து உயிர் துகள்கள் பிறந்து உயிர் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. உயிர் தொடர்ந்து சுழன்று இயங்குவதால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைதான் அது காந்தமாக உடம்புக்குள்ள ஜீவகாந்தமாக இருக்கிறது. அதே ஜீவகாந்தம் தான் உடல்ல இருக்கிற எல்லா இயக்கங்களும் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் உணவு சாப்பிடுறோம், அந்த உணவு, நீர், இவைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் செரித்து அதிலிருந்து சுத்த சத்து பொருளை உருவாக்கி அந்த சத்து பொருளை உடம்புல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம், தசை, கொழுப்பு, பிறகு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை மற்றும் வித்து என்கிற திரும்ப மீண்டும் இந்த உணவு, நீர் மற்றும் இப்ப சுத்தி இருக்கக்கூடிய இந்த கதிரியக்கங்கள், அதாவது கோள்களில் சஞ்சாரங்களால் வந்த இயக்கங்கள், இவைகள் எல்லாம் தொகுத்து ஒரு ஆற்றலாக்கி வித்து என்ற ஒரு அற்புதமான சக்தியை யார் தர்றான்னு கேட்டா ஜீவகாந்தம். ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய தொடர்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வித்து தான், வித்திலிருந்து உயிர் துகள்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன. உயிர் துகள்கள் உயிரை புதுப்பிக்கின்றன. உயிர் தொடர்ந்து சுழன்று இயங்குவதால் வரக்கூடிய அலைதான் ஆற்றலா ஜீவகாந்தமாக மாறுகிறது. அதே ஜீவகாந்தம் தான் இந்த உயிர் தொடர்ந்து இந்த உடம்பிலே இயங்குவதற்கு காரணியாகவும் அமைகிறது. அதே ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கங்கள் நடத்துவதற்கும் எல்லா இயக்கங்கள் நடத்துவதற்கும் மனமாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடல் இயக்கங்கள்ல குறிப்பா
நாம இப்ப பேசின உணவை செரித்து ஆற்றலாக்கி 7வதாக வித்தையும் உருவாக்குகிறது. அப்ப வித்து, உயிர், ஜீவகாந்தம் அப்படிங்கிற 3க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம மறந்து விடக்கூடாது, எப்போதும் ஞாபகத்துல வச்சிருக்கணும். ரொம்ப ஒரு எளிமையான தத்துவம் தான் மகரிஷி அவர்கள் ரொம்ப அற்புதமா நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையான முறையில அதை நமக்கு இணைச்சு கொடுத்திருக்கிறார். வித்து, உயிர், ஜீவகாந்தம். வித்து தான் உயிரை புதுப்பிக்கிறது, உயிர் தான் காந்தத்தை தருகிறது, காந்தம் தான் மீண்டும் வித்தை தருகிறது. இது காயகல்ப தத்துவத்திலே நாம் பார்த்திருக்கோம். இப்ப இங்கே நாம் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விதமா போகணும். முதலிலே இந்த உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய இயக்கங்களை சீரமைப்பதற்கு ஒரு பயிற்சி முறையை மகரிஷி அவர்கள் வடிவமைக்கிறார்கள். உடம்பை 3 நிலைகளிலே பயன்படுத்துறோம். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, இன்றும் அமர்வு நிலை, அதாவது படுக்கை நிலை, கிடக்கை நிலைங்கிற 3 நிலைகளிலே இந்த உடலை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நிலைகள்லையும் நாம கணக்கீடு செஞ்செல்லாம் அந்த உடம்பை பயன்படுத்தி தூக்கி தெரிவதல்ல, முன்னை பின்னையும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளை தாங்கும் திறனை அதுக்கு நமக்கு தர வேண்டும் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அதற்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில இயக்கங்களை மகிழ்ச்சி தருகிறார்கள். ஒரு நிலை மற்றும் அதனால் ஏற்படும் இயக்கம். அந்த அடிப்படையில 3 நிலைகள்லையும் ஒரு எளிய முறை உடற்பயிற்சியை தந்து அந்த பயிற்சியின் மூலமாக உடம்புக்குள்ள ரத்த வெப்ப காற்றோட்டங்களை முறையா நிர்வாகம் செஞ்சு உடலுக்கும் உயிருக்கும் ஒரு பொருத்தமான இணக்கத்தன்மையை மெயின்டைன் பண்ணுவதற்கான எளிய முறை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் இயக்கங்கள்ல இந்த 3 ஓட்டங்களில் குளறுபடி ஏற்படாமல் உடலை காப்பதற்கு உதவியாகும். இந்த நோய்க்கு இடம் தராமல் நாம் பார்த்துக் கொள்வதற்கு உதவியாகும். இந்த பயிற்சியிலேயே என்ன கொடுக்கிறார் என்றால் அக்குப்ரெஷர் என்ற ஒரு பயிற்சியை தந்து அந்த பயிற்சியிலே நமக்கு போலாரிட்டி, அதாவது சக்தி ஓட்டத்திலே ஏதேனும் ஏக்கம் இருந்தால் கூட அவைகளை நீக்கம் பெற வைத்து முழுமையாக உடல் இயங்குவதற்கு உதவியாகும். அதில் ரிலாக்ஸேஷன் என்ற பயிற்சியிலே உடல் முழுக்க நாம் தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்ய உடல்ல ஆங்காங்கு எங்கேயும் தேக்கமோ இருந்தால் அவைகள் நமது மன ஆற்றலை கொண்டு அந்த தேக்கங்கள் சரி செய்யப்பட்டு உடல் இயக்கங்கள் நடத்தப்படும். அப்படி இந்த உடற்பயிற்சி இந்த உடல் இங்கே வந்த பிறகு உடல் இயக்கங்கள்ல ஏற்படக்கூடிய குளறுபடி ஏற்படாமல் சரியாக நிர்வாகம் செய்வதற்கு தருவது. அப்ப இங்கே இதன் வழியாக நோய்க்கு இடம் கொடுக்காமல் பண்ணுவதற்கு தொடர்ந்து எளிய முறை உடற்பயிற்சி உதவியாகும். ஆனால் இவைகள் எல்லாம் பராமரிப்பதற்கு அந்த ஆற்றல் ஜீவகாந்தம் இருக்கிறதே, இந்த ஜீவகாந்தத்தை வித்திலிருந்து உயிரிலிருந்து ஜீவகாந்தம் என்று வருகிறது. ஜீவகாந்தமே மனமாகவும் இருக்கிறது. அப்ப மனம் வலிமை பெற வேண்டும் என்றால் இந்த ஜீவகாந்தம் சிறப்பா இருக்க வேண்டும். அப்ப ஜீவகாந்தம் சிறப்பா இருக்க வேண்டும் என்றால் வித்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் வித்துடைய அளவு, அழுத்தம், தூய்மை. அது காயகல்ப பயிற்சியின் மூலமாக அது நம்ம தொடர்ந்து பயிற்சி முறையை சரியாக காலை மாலை மற்றும் உணவுக்கு முன் மற்ற நேரங்களிலே எப்பொழுதெல்லாம் அது தரப்பட்டிருக்கிறதோ அந்த நேரங்கள்ல தொடர்ச்சியாக செய்து வரும்போது தன்னுடைய உயிரை புதுப்பிக்கிறது. ஒரு புதிய உயிர் உற்பத்தி ஆகும் பொழுது அது குறைபாடு அற்ற, நோய்களற்ற தன்மையுடைய புதிய உயிர் உற்பத்தி ஆவதற்கும் அது சிறப்பாக அமைந்து விடுகிறது. அப்ப காயகல்ப பயிற்சியை செய்வதன் மூலமாக உடலுக்கு நோய் வராமல் தடுக்கிறது, வந்த நோயை படிப்படியாக குணமாக்குகிறது. ஒருவேளை நோய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அது தீவிரமடைஞ்சிருந்தா கூட அந்த தீவிரத்தன்மை மேலும் தீவிரமடைய விடாமல் அதை காத்து வழி நடத்துவதற்கு இந்த பயிற்சி உயிருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இதுவே ஜீவகாந்தத்தினுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறார். ஜீவகாந்தம் நன்கு அதே அளவுக்கான தரத்தையும் பெறுவதால் அது உடல் இயக்கங்களை சிறப்பாக நடத்துகிறது. மனமாகவும் நல்ல சிறப்புமிக்க ஆற்றலோடு அது இருக்கிறது. அந்த மனதை அப்படி உருவாகி இருக்கக்கூடிய மனதை மேலும் அது வலிமைப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கு நாம தியான பயிற்சியின் மூலமாக, எளிய முறை தியான பயிற்சியின் மூலமாக நமக்கு மனதுக்கு இருக்கக்கூடிய வலிமையை பெருக்குவது. ஏனால் மனம் வலிமையற்று போய்விட்டால் உடலும் வலிமை அற்று போய்விடுகிறது என்று குறிப்பிட்டேன். இப்ப உடலுக்கு நோய் வராமல் இருப்பதற்கு மன வலிமை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமது வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மத்தியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை எல்லாம் தாக்குப்பிடித்து இந்த உடலும் மனமும் வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடிய அளவுக்கு மனதுக்கு பக்குவமும் வலிமையும் ஏற்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து தியான நிலையிலே நாம் இருக்கும் பொழுது இவைகள் நாம் காக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த மனதுக்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய வினை, அந்த பதிவுகளிலே நமக்கான நோய்க்கான காரணி இருந்தாலும் கூட அந்த பருவுடல்ல வந்த நோய், அப்புறம் சிதைகள் உயிர் துகள்கள்ல ஏற்பட்டது, பிறகு காந்தத்தில் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டேன். இப்படி பருவுடல்ல சரி செய்து கொள்வதற்கு உடற்பயிற்சியையும், உயிர் துகள்கள் சிறப்பாக இயக்குவதற்கு காயக்கல்பத்தையும், மனதை சிறப்படைய செய்வதன் மூலமாகவும், காயக்கல்பத்திலே இன்னும் சிறப்பு என்னவென்றால் அது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்திலே போய் வேலை செய்வதால் வித்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. உள்ளே அது காந்தத்தன்மையிலே ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை அது சரி செய்து விடுகின்றன. மனத தெளிவும் மன தூய்மையும் அடைவதன் காரணமாக இனி செய்யக்கூடிய செயலிலே ஒரு விழிப்பும் ஒழுங்கும் ஏற்படுவதால் அந்த செயல் எனக்கு நோய் காரணமாக இருக்கிற செயல்கள் எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். இவைகளிலே நமக்கு 5 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். காயகல்பம் என்பது வெறும் பயிற்சி மட்டுமல்ல.
இல்லை 5 அளவு முறை என்று மகிழ்ச்சி குறிப்பிடுவார்கள். உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம் என்ற இந்த 5 தன்மைகள். உணவு செரித்து உடலுக்கு ஆற்றலை தர வேண்டும். ஆனால் தற்போது அபரிமிதமாக உணவு பல வகைகளிலே கூடுதல் சுவையுடன் கூடிய உணவு, அதை வாங்குவதற்கான சக்தி மற்றும் அந்த கன்சியூமரைசேஷன்ல நிறைய சுவைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற வேட்கை, இவைகள்லாம் சேர்ந்து பொருத்தமற்ற உணவை எடுக்கும் பொழுது அது செரிமானத்திற்கே பிரச்சனையாகும். இதை செரித்து உடலுக்கு ஆற்றலை தர வேண்டுமோ அதை செரிப்பதற்கே நாம் வெளியிலிருந்து ஆற்றல் தர வேண்டிய நிலைக்கு போய்விடுகிறது. உடலிலே அளவும் முறையும் கடைபிடிக்க வேண்டும். முறையான படி உணவு உண்ண வேண்டும். அதை அளவு தரமான உணவுகள் இப்படியெல்லாம் நாம் உணவிலே கவனம் செலுத்த வேண்டும். வயது ஏற ஏற உணவினுடைய அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். வசிக்கும் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தரமான உணவுப் பொருட்களை வாங்கி நாம் உண்ண வேண்டும். சுவைக்கு முக்கியத்துவம் தராமல் தரத்திற்கும் அதிலே வரக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கான முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும். அப்ப உணவை செலுத்திதான் இந்த உடல் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனம் இருக்க வேண்டும். அடுத்து உழைப்பு என்பது கட்டாயமாக தேவை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உழைக்க வேண்டும். உழைக்காமல் பொருள் ஈட்டக்கூடாது, உழைக்காமல் பொருள் ஈட்ட முடியாது. அப்போ ஒரு உழைப்பிலே அத்தனை பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அது அந்த குடும்பத்திலே பொருளாதாரத்திலே பற்றாக்குறை இருக்கும். ஒன்றை அதையும் பார்க்க வேண்டும். இங்கே நோயோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அதீத உழைப்பு, எந்த உறுப்பை கொண்டு அதீதமாக உழைக்கிறோமோ அந்த உறுப்பிலே நோய் செய்யும். ஆகவே நாம் அவைகளிலிருந்து நாம் அளவு முறை கடைபிடிக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் உழைப்பை கொண்டு பொருள் ஈட்டி வாழ வேண்டும் என்ற தேவை இருந்தாலும் கூட உழைப்பதனுடைய நோக்கம் வாழ்வது என்பதை மறந்துவிடக்கூடாது. உழைக்காமல் இருப்பது சோம்பேறித்தனத்தை வளர்க்கும். அது மேலும் இன்னொருத்தருடைய உழைப்பை திருடுவதற்கான வாய்ப்பை தந்துவிடும். அப்ப குணாதிசயங்களிலே மாற்றம் ஏற்படும். உழைக்காமல் இருப்பதால் உடம்புக்கு சோர்வு ஏற்பட்டு உடலிலே நோய் தரும். கழிவுகள் தேங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஆக உழைப்பு மிக அவசியம். பிறகு உறக்கம் அதே போன்றுதான். உறக்கத்திலே பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரவு வேலைக்கு செல்பவர்களை தவிர மற்றவர்கள் சாதாரணமா நம்மளுடைய இரவு உறக்கத்திலே உறக்கமே தவமாக இருக்க வேண்டும். உறக்கத்திற்கு முன் உங்களுடைய மனதை தவநிலைக்கு கொண்டு வந்துவிட்டு பிறகு உறங்க சென்று விட்டால் அன்றைய உறக்கமே தவமாகி விடும். அப்படி என்றால் உறக்கத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது நமது உடலுக்கு போதிய ஆற்றலை தர வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் பொழுது எரிவுத்தன்மை இல்லாமல் சுறுசுறுப்பு எழுந்திருக்கக்கூடிய அளவிலே அந்த உறக்கம் அமைய வேண்டும். உறக்கத்திற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மொபைல் போன்ற டிவி போன்ற இந்த கேட்ஜெட்டோட மனம் தொடர்பு கொள்ளாமல் சற்று நாம் கொஞ்சம் வெளியில இருந்து மனதை ஒரு தியான அமர்வுக்கு கொண்டு வந்த பிறகு, தியான நிலைக்கு கொண்டு வந்த பிறகு உறங்க செல்ல வேண்டும். போதிய உறக்கம் இல்லை என்றால் நோய் செய்யும். அது மனசார்ந்த நோயை உண்டு பண்ணிவிடும். ஆகவே அதீத உறக்கமோ உடலுக்கு நோயை செய்யும், குறைந்த உறக்கமோ நோயை செய்யும். அப்ப உறக்கத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தியான பயிற்சிகள் அவற்றை சமநிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். புலனின்பங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஒன்று உணவுப் பொருள் தான் அதிலே பெரும்பாலும் சொல்ல வேண்டும். பிறகு கண்களை மூலமாக அதீதமாக இன்று காட்சிகள் எல்லாம் காணக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். ஆகவே புலன்கள் வழியாக அதிகப்படியான ஜீவகாந்தம் செலவிடுதலை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த புலனும் கெட்டு போய்விடும். என்னதான் உருப்பெருக்கியும் தொலைநோக்கியும் இருந்தாலும் காண்பதற்கு கண் வேண்டும் அல்லவா? வாழும் கால வரைக்கும் இந்த கண்களை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். ஆகவே புலன்களை எனது வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக, வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காக புலன்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த புலன்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு நாம் சென்று விடக்கூடாது என்பதிலே கவனம் வேண்டும். பிறகு எண்ணம் போல் வாழ்வு. ஆக எண்ணத்திலே உறுதிப்பாடு வேண்டும். ஆகவே அகத்தாய்வு இவைகள் எல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த நோய்க்கு இடம் கொடாமல் இருப்பது என்பது வேற ஒன்றுமில்லை. அவர்கள் வடிவமைத்துக் கொடுத்த இந்த எளிய முறை பயிற்சியை நாம் தொடர்ச்சியாக செய்வதுதான். விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுதான். மிக சாதாரணமான ஒரு வாழ்வியல் முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சிறப்பான வாழ்க்கைக்கு உதவியாக இருப்பது. அதாவது சாதாரண என்பது எளிமையான வாழ்வியல், சரியான உணவு, முறையான திட்டமிடல் மிக்க வாழ்க்கையின் மூலமாக நமது உடலிலே ஆற்றல் சமன்பாடை கொண்டு வர வேண்டும். அதாவது உடலிலே அப்படி வரும் பொழுது இந்த நோய்க்கு இடம் கொடாமல் நாம் வாழும் கால வரைக்கும் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமைகின்றன என்று சொல்லி நோய்க்கு இடம் கொடுத்து விட வேண்டாம். ஆனால் வந்த பிறகு தீர்ப்பதற்கு தான் மருத்துவத்திடம் செல்ல வேண்டும். மருத்துவத்திடம் சென்றால் மன உளைச்சல் வரும், பணம் செலவாகும். மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வர முடியுமா என்று கூற முடியாது. உறுப்புகள் நோய்க்கு சென்று விட்ட பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது எல்லா வகையான நோய்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றன. ஆகவே இந்த நோய்க்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக் கொள்வதே வருமுன் காப்போம் என்பதை சிறப்பு. அந்த வருமுன் காப்போம் என்பதற்கு நமது எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, ஆசான் அருட்தந்தை வடிவமைத்த இந்த பயிற்சிகளை முறையாக செய்து வாழ்வோம் வளமுடன் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள்.
கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.